வெளியேற்றியது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்லாமல் ஒரு வார காலம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு சர்வாதிகார தீர்ப்பை வழங்கியிருப்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த தீர்ப்பின் அந்த நிலையில் வராத காரணத்தால் இன்றைக்கு எங்களுடைய கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே சென்று, அதேபோல் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளே சென்று நேற்றைக்கு சபாநாயகர் வழங்கிய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை வழக்கம் போல் சபாநாயகர் அவர்கள் அந்த ஆணவத்தோடு, அந்த சர்வாதிகாரத்தோடு அதை திரும்ப பெற முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்தது மட்டுமல்லாமல், வேண்டுமென்றால் நீங்களும் வெளியிலே போங்கள் என்று அவருடைய தகுதிக்கு இறங்கி அவர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். அதை கண்டிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் அதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்றைக்கு சபாநாயகர் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவென்று கேட்டால், பேரவையின் விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்ததால் சட்டமன்ற பேரவை விதி 121(2) கீழ் 17/8/2016 முதல் ஒரு வாரத்திற்கு, இங்கேதான் நீங்கள் நன்றாக கவனிக்கணும், ஒரு வாரத்திற்கு பேரவை பணியிலிருந்து, அதாவது பேரவை பணியிலிருந்து சட்டமன்றத்தில் நாங்கள் உள்ளே சென்று ஆற்றுகிற அந்த பேரவை பணி, அந்த பேரவை பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது என்ற நிலையிலே தான் அது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் தெளிவாக இருக்கிறது. ஆகவே சட்டமன்ற பேரவையில் இருக்கக்கூடிய நூல் நிலையத்திற்கோ அல்லது இந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அறைகளுக்கோ அல்லது அமைச்சர் அந்தஸ்தின் அடிப்படையில் உரிமை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருடைய அறை, அலுவலகம், ஆக அந்த அலுவலகத்திற்கு கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நானோ அல்லது எங்கள் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ உள்ளே வரக்கூடாது என்று ஏற்கனவே 5-6 பேர் வந்தவர்களையும் வெளியிலே போக சொல்லி உத்தரவிட்டு அந்த அறையையும் பூட்டியிருக்கிறார்கள். அதேபோல 4ஆம் நம்பர் வாசலுடைய கதவையும் இன்றைக்கு பூட்டியிருக்கிறார்கள். எனவே இது முறையற்றது. இது ஒரு சர்வாதிகார போக்கோடு நடைபெறக்கூடிய நிலையில் இது நடந்திருக்கிறது. ஆகவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் தான் ஒரு அடையாள ஒரு தர்ணா போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்த வேண்டிய அவசியத்திற்கு வந்திருக்கிறோம். சார், இப்ப திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பா வெளியேற்றப்பட்டார்களா? வெளிநடப்பு தான் செஞ்சிருக்கிறாங்க. அதை அவரே சொல்லியிருக்காரு, உங்க லிஸ்ட் இருந்தா வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். அமைச்சர்கள் பேசும்போது திமுக உறுப்பினர்கள் கேலி கிண்டல் செய்கின்றனர். இதற்காக உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மன்னிப்பும் கேட்டுள்ளார். நான் படு பாட்டை நீங்க பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி உங்க உறுப்பினர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. இப்ப திமுக உறுப்பினர்களும் அதிக அளவில் உள்ளே ரகளை செய்கின்றனர் என்பதை அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவர் இஷ்டத்துக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வாய்க்கு வந்தபடி, அவர் மனசுக்கு என்றபடி எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு மறுப்பு சொல்றதுக்கோ விளக்கம் சொல்வதற்கோ எங்களுக்கு வாய்ப்பு தராத காரணத்தால இந்த பிரச்சனையே வருது. ஆக அதனாலதான் வெளியில வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில வந்து இந்த அவர் செய்யறத தவறு இருந்து அவர் சபையில நடக்கிற முறைகள்லாம் இங்க வந்து சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மறுபடியும் உள்ள போய் தான் எங்களுடைய பணிகளை செஞ்சிருக்கிறோம். இது வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் அது கவர்னர் உரையாக இருந்தாலும் சரி, நிதிநிலை அறிக்கையின் மீது நடைபெற்ற விவாதங்களாக இருந்தாலும் சரி, மானிய கோரிக்கை நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் முழுமையாக
அத்தனையிலும் கலந்து கொண்டிருக்கிறோம். 1-2 தவிர பாக்கி எல்லா பிரச்சனையிலும் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சட்டமன்ற 2 பேர் பேசுவதற்கு வாய்ப்பு தருகிற போது அதை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகவே சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் நாங்கள் புறக்கணிக்க வேண்டும், வெளிநடப்பு செய்ய வேண்டும் அல்லது உள்ளது கலவரத்தை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு வரல. ஆனால் சபாநாயகர் அவர்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். இதற்காகத்தான் நான் கவர்னர் உரையில கலந்து கொண்டு நான் பேசுகிற போது ஒரு தெளிவான கருத்தை சொல்லியிருந்தேன். நேரடியாக பாராளுமன்றத்தில், ராஜ்யசபாவில், இன்றைக்கு பல மாநிலங்களிலே சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது தொலைக்காட்சிகளில். ஆக அதுபோல் நேரடி ஒளிபரப்பு செய்தால் உண்மை பண்டவாளத்துக்கு வரும். ஆக அவங்க தவறு செய்கிறாங்களா, நாங்கள் தவறு செய்கிறோமா, நாங்கள் நியாயத்தை பேசுகிறோமா, அவங்க நியாயத்தை பேசுகிறோமா என்பது நாட்டு மக்களுக்கு உண்மை தெளிவாக வரும். அதனாலதான் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்கள் உறுப்பினர் பேசுகிற போதெல்லாம் சொல்லுகிறார்கள். திமுக கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில கூட ஒரு முக்கியமான உறுதிமொழி அது வழங்கப்பட்டிருக்கு. ஆக அதை ஏன் செய்வதற்கு இந்த ஆட்சி தயங்குகிறது? ஆகவே இதுல இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கலாம். அது நிதி பற்றாக்குறை என்ற காரணத்தை அரசே சொல்லியிருக்கு. ஆக வேண்டும் என்றே திட்டமிட்டு வழக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதை ஏன் செய்வதற்கு இந்த அரசு முன்வரவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு விஷயத்தை சொல்றேன். சபாநாயகருக்கு சட்டமே தெரியல. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அவரு பூரா தப்பாவே அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கோட்டை முழுவதும் அவருடைய ஆதிக்கம். இந்த கோட்டையில 2 பகுதிகள் இருக்கு. ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ். இதுதான் 3 பிரிவு. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இதுல லெஜிஸ்லேச்சர் இந்த ஒரு பகுதி, மற்ற எக்ஸிகியூட்டிவ் அது சீஃப் செக்ரட்டரியுடைய பர்மிஷன் இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என் தொகுதி சம்பந்தமாக நான் பல அதிகாரிகளை சந்திக்கணும்னா எங்களை கோட்டைக்குள்ள பொறுத்தல தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் சபாநாயகருக்கு கிடையாது. ஆனால் இப்படி ஏறி நான் அதிகாரிகளை சந்திப்பதற்கும் மெயின் கேட்ல விடமாட்டேன் சொல்வதற்கும் சபாநாயகர் சட்டம் தெரியாமல் எது சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதி, எது சட்டமன்றத்துக்கு உட்படாத பகுதி என்ற அடிப்படை கூட தெரியாமல் ஒரு சபாநாயகர் 6-7 காலமாக உட்கார்ந்து தலைவிக்கிறார். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், என்னை தடுத்த காரணத்தால் I am going to bring a privilege motion against the chair. சபாநாயகர் மீது ஒரு பிரிவிலேஜ் மோஷனையே என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பணிகளை தடுத்தார் என்ற வகையில் சட்டமன்றத்தில் அடுத்த முறை கொடுக்கிற பொழுது ஒரு பிரிவிலேஜ் மோஷனையே நானே மூவ் பண்ணுவேன். அடுத்த கட்டம் என்ன சார்? திமுக உறுப்பினர்கள் சார் மீது 8 பேர் வந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக விவாதத்தில் வந்து பங்கேற்பாங்களா மாட்டாங்களா சார்? சார் உங்க சார் திமுக அடுத்த கட்டமா என்ன சார் பண்ண போறாங்க?